கேளாத ஐஸ்வர்யம். எல்லாரும் சொல்லுங்கள் ஆமென். ஆமென். கேளாத ஐஸ்வர்யம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் ஏதாச்சும் ஒன்று சிருஷ்டிக்க போகிறோம். சாலமோன் பணத்தை கேட்கவே இல்லையே. ஆனால் கேட்காத அவனுக்கு பணத்தை கொடுக்குறாரு. கொடுக்கும்போது ஒன்று சொல்லியே கொடுக்குறாரு, நீ கேளாத ஐஸ்வர்யத்தை உனக்கு நான் தருகிறேன். எனக்கு ஒரு கடவுள் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட ஆள்னா, நான் கேட்காட்டினாலும் எனக்கு ஐஸ்வர்யத்தை தர்றது. கையை நல்லா தட்டுங்க. நீ போய் தள்ளி போய் வளைய போடுங்க. அவன் சொன்னான், ஐயா நைட்லாம் அவன் ட்ரை பண்ணோம், ஒன்றும் நடக்கலை. நைட்டு நடக்காது, பகலில் நடக்க வாய்ப்பு இல்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் எல்லோரையும் நான் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியிலே தங்கியிருக்கிற நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஸோ தேவனுடைய பிரசன்னத்தில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். காரணம், தேவன் சொல்லுகிற வார்த்தைகள் நீங்கள் நம்புவதற்கு தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. ஆமென். தேவனால் உருவாக்கப்பட்ட ஒரு இருதயம் தேவையானதாக இருக்கிறது. நீங்கள் மாம்ச இருதயத்திலிருந்து தேவன் சொல்லுகிறவைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும். பைத்தியக்காரர்கள் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே மாம்ச சிந்தையில் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய வார்த்தைகள் பைத்தியமாய் தோன்றும். நேற்று நான் பேசினது பைத்தியம் என்று சொன்னவர்களுக்கு இன்றைக்கு அது பைத்தியம் அல்ல, நாமே பைத்தியங்களாக இருந்திருக்கிறோம் என்று நம்முடைய வாழ்க்கை புரிய வைக்கிறது. அப்படி உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு நீங்கள் சொல்கிறவர்கள் மற்றவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றினாலும் நாளைய நாள் பைத்தியங்கள் நீங்கள் அல்ல, அவர்களே பைத்தியங்கள் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கும். அது ப்ராஸ்பரிட்டியாக இருந்தாலும் சரி, இம்மார்டாலிட்டியாக இருந்தாலும் சரி, டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு தேவனுடைய இருதயம் தேவையாக இருக்கிறது. The heart, it takes the major role to understand the word of God. இதை இயேசுனார் வந்தார், அவரை சிலுவையில் அடைஞ்சிட்டாங்க பாவம், அப்புறம் 3ஆம் நாள் உயிரோடு எந்திரிச்சிட்டாரு அப்படின்னு கதை படிக்கிறதுக்கு அந்த இருதயம் தேவையில்லை. அதை நீங்கள் மாம்ச இருதயத்திலே புரிஞ்சுக்கலாம், கதையாக பைபிளை படிக்கிறதுக்கு. ஆனால் வெளிப்பாடாக பைபிளை படிக்கிறதுக்கு டிரான்ஸ்ஃபார்ம்டு ஹார்ட் உங்களுக்கு தேவையானதாக இருக்கிறது. தேவனால் மறுரூபமாக்கப்பட்ட இருதயமே தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்கிறது. ஸோ அந்த வெளிப்பாடுகளிலே அடுத்த கட்ட வெளிப்பாட்டை பெறுவதற்கு அடுத்த கட்ட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு தேவையானதாக இருக்கிறது. ஸோ நீங்கள் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறீர்கள். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தையின் அடுத்த பரிணாமங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். அடுத்தடுத்த பரிமாணங்களை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஸோ டு நோ த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட், we need a continual transformation of our heart and mind. திரும்ப நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்துட்டு இந்த உலக சிந்தையோட நீங்கள் வேத வசனத்தை புரிந்து கொள்ளணும்னு நினைக்கும்போது அது புரிந்து கொள்ளுதலுக்கு வரும். ஆனால் உங்கள் நம்முடைய அளவிற்கேற்றாற் போல அது புரிந்து கொள்ளப்படும். ஸோ புரிந்து கொள்ளுதல் உங்களுடைய வாழ்க்கையின் அளவிற்கு ஏற்றாற் போல தான் அது இருக்கும். வியாதிக்கு நம்ம பாதுகாக்கப்படணும் என்கிற நிலைமை இருக்கிறது. வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன் என்கிற இடம் இருக்கிறது.
வியாதியே கூடாரத்தை அணுகாமல் பாதுகாப்பேன் என்கிற இடம் இருக்கிறது. வியாதி படுக்கையிலிருந்து உன்னை மீட்டுக்கொள்வேன் என்கிற இடம் இருக்கிறது. எல்லாமே வியாதியை பற்றி பேசுது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டாண்டர்டில் பேசுது. ஒன்று உன்னை சுகமாக்குவேன்னு பேசுது, இன்னொன்று அதை விட்டு உன்னை விளக்குவேன்னு பேசுது, இன்னொன்று உன் பாதையிலே அது குறுக்க வராதுன்னு பேசுது, இன்னொன்று இன்று கண்ட எகிப்தியனை நீ என்றும் காண்பதே இல்லை என்று பேசுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவிலே ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறது. உங்கள் மனது எந்த அளவை நம்ப முடிகிறதோ அந்த அளவு வேலை செய்கிறது. உங்கள் மனது எந்த அளவு மறுரூபமாக இருக்கிறதோ அந்த அளவு நம்புகிறது. எந்த அளவு நம்புகிறதோ அந்த அளவு வேலை செய்கிறது. ஆகவே நீங்கள் நம்புகிற அளவு நீங்கள் மறுரூபமாகிற அளவு. நீங்கள் மறுரூபமான அளவு தான் நம்புகிற அளவு, நம்புகிற அளவு தான் வேலை செய்கிற அளவு, வேலை செய்கிற அளவு தான் வாழ்க்கை தரத்தினது. அதனால தான் ஆவியானவராலே நாம் இருதயம் தொடர்ந்து மறுரூபமாக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானம். ஸோ நல்லா கவனிங்க. உங்கள் சரீரம் ஒரு ஆக்ட் செய்கிறத விட உங்கள் மைண்டு ஒன்றை யோசிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லானது. உங்கள் சரீரத்தில் செய்யும் பாவம் உண்மையில் கொடுமையானது, ஆபத்தானது. அதைவிட ஆபத்தானது உங்கள் மனதில் நினைக்கிற நினைவுகள். ஸோ ஃபிசிக்கல் சின்ஸ் இட் ஹேஸ் அ டைம் லிமிட், பட் மென்டல் சின் இட் டஸ் நாட் ஹாவ் எனி டைம் லிமிட். அது கனவு கண்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபிசிக்கலாக செய்கிற ஒரு பாவத்தை மென்டலாக செஞ்சிங்கன்னா ரொம்ப நேரம் செய்யலாம். அப்போ எதுக்கு சக்தி அதிகம்? மைண்டுக்கு. உங்களை டோட்டலாகவே காலி பண்ணுற ஒரு பெரிய ஒரு சயனைடு குப்பியாக இந்த மைண்டு வேலை செய்ய முடியும். அதனால தான் பாவம் செய்கிறான் ஒருத்தன், பாவம் செய்கிறவனை பார்க்குறான் ஒருத்தன். பாவம் செஞ்சவன் 2 மணி நேரம் பாவம் செய்கிறான் அப்படின்னு சினிமா பார்க்குறான்னு வச்சுக்கோமே, அது செஞ்சதை பார்த்தவன் 20 நாளாக மனசுலேயே வச்சுருக்கிறான். ஸோ யார்கிட்ட பாவம் ரொம்ப அதிகமாக வேலை பார்க்குது? ஸோ சின் இன் மைண்ட் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் சின் இன் பாடி. சின் இன் பாடி, sin in mind is more dangerous than sin in body. ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு சின்னு மைண்டில் இருக்குது, பாடியில் இல்லை. ஒருத்தனுக்கு பாடியில் இருக்குது, மைண்டில் இல்லை. 2 பேரில் யார் ரொம்ப டேஞ்சரான இடத்துல இருக்கிறான்னா, பாடியில் இல்லை மைண்டில் இருக்குது பாருங்கள், அவன் ரொம்ப டேஞ்சரானவன். அதுக்கு அடுத்த லெவலில் இருக்கிறவன் மைண்டில் இல்லை, பாடியில் இருக்குது. இதை தாண்டி ஹையர் ப்ரொடெக்ஷனில் இருக்கவன் மைண்ட்லேயும் இல்லை, பாடியிலையும் இல்லை. இது அடுத்த லெவல். அப்போ உங்கள் ஃபிசிக்கல், உங்கள் பாடியை விட உங்கள் மைண்டு ரொம்ப முக்கியமானது. உங்கள் சரீரத்தில் தரித்திரம் உங்கள் வாழ்க்கையில் இருந்தால் நாளை மாறும், நாளை மறுநாள் மாறும். ஆனால் சிந்தனையில் தரித்திரம் இருக்கும் என்றால், அதாவது என் வாழ்க்கையில் நான் பணக்காரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் வருமானம் இவ்வளவு, என் குடும்பம் இவ்வளவு, அதனால் நான் வேறு சில குறுக்கு வழிகளில் தான் நான் பணக்காரன் ஆகுன்ற நினச்சிட்டின்னா தரித்திரம் சாகிற வரைக்கும் வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளி என்னையும் பிரகாசிக்க வைப்பார் என்று நாவிலே நீ புரிந்து கொண்டு ஆத்மாவிலே விசுவாசிப்பாயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் இருக்கிற தரித்திரம் உன்னை விட்டு விலகி போய்விடும். இருக்கிறீங்களா? ஸோ உங்கள் சரீரத்தில் இருக்கிற எதையும் விட உங்கள் மனதில் இருக்கிற மிக முக்கியமானது. ஆகையெல்லாம் வேகம் சொல்லும் மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன் சமாதானம். ஜீவனை வெறும் யோசிக்கிறதுல நீங்கள் வாங்கிக்க முடியும். கையை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென் ஆமென். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. அப்போ ஜீவனை நீங்கள் ஒரு செயலில் தான் வாங்கணும்னே கிடையாது. ஒரு மணி நேரம் ஜெபம் அல்லது 6 நாள் உபவாசம், இப்படி ஏதோ ஒரு ஆக்டில் நீங்கள் ஜீவனை வாங்கணும்னு தேவையே கிடையாது. வெறும் சிந்திக்கிறதுலே நீங்கள் ஜீவனை வாங்கிடலாம். ஒன்லி பை யுவர் தாட்ஸ் யூ கேன் ரிசீவ் லைஃப் அண்ட் இம்மார்டாலிட்டி. ஸோ அதனால் உங்கள் மைண்டு ஒரு மேஜர் ஏரியா. இந்த வசனம் உங்கள் மைண்டை ரெனியூ பண்ணுது,
ஆவியானவர் உங்கள் மைண்டை ரெனியூ பண்ணுறாரு. அப்போ ரெனியூ ஆகி நீங்கள் என்ன செய்கிறீங்க? பைபிளை படிக்கிறீங்க. அப்போ அவரே உங்களை ரெனியூ பண்ணுறாரு. அவரே உங்களை ரெனியூ ஆன மைண்டில் உன்னை படிக்க வைக்கிறார். சரியா இருக்கிறீங்களா? அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இங்கே உட்காந்துருக்கும்போது வசனத்தை கேட்குறப்ப ஏதோ ஒன்று நினச்சிட்டு நீங்கள் கேஷுவலாக ஆன்லைனில் இருந்தாலும் சரி, யூடியூப்பில் இருந்தாலும் சரி, நீங்கள் டிஜே சேனலில் இருந்தாலும் சரி, உங்கள் இருதயம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. ஆகவே உங்கள் பொக்கிஷம் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுடைய இருதயமும் அந்த வார்த்தையின் மீது இருக்கும். ஸோ வார்த்தை முக்கியம் இல்லையா, பணம் தான் முக்கியம் அப்படின்னவன்லாம் டக்குன்னு என்ன செஞ்சிட்டான்? லட்சாதிபதி ஆகிட்டான். வார்த்தை முக்கியம் இல்லையா, பணம் தான் முக்கியம் அப்படின்னவன்லாம் டக்குன்னு லட்சாதிபதி ஆகிட்டான். ஆனால் பணம் முக்கியம் இல்லை, வார்த்தை தான் முக்கியம்னவன்லாம் டக்குன்னு கோடீஸ்வரன் ஆகிட்டான். இப்போ நீங்கள் லட்சாதிபதி ஆகணுமா, கோடீஸ்வரன் ஆகணுமா? நீங்கள் உழைப்பு உயர்வுன்னு நினச்சிங்கன்னா there is a limit. ஆனால் வார்த்தை தான் உயர்வுன்னு நினச்சிங்கன்னா there is unlimit. ஏதோ வராத மாதிரி தெரியும், ஆனால் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை தடுக்கவே முடியாது. ஆமேன், ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள், இந்த சங்கதி யோப்பா பட்டணம் முழுவதும் பரவிற்று. அதை கேட்ட அநேகர் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் மாறினார்கள் என்று சொல்லத்தக்கதாய் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் அநேகர் விசுவாசத்துக்குள் வருவதற்கு காரணமாய் அமையும். ஸோ ஆகவே அன்புக்குரியவர்களே, த ரெனியூட் மைண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இந்த ஒன்றுக்கு யூஸ் இல்லாததை நீங்கள் யோசித்து அதனால் 10 காசு உங்களுக்கு பலன் இருக்கா சொல்லுங்கள்? நீங்கள் ஐயோ அவன் அப்படி இருக்கானே, இவன் எப்படி இருக்கிறானே, ஒரு பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு நமக்கு சொல்லித்தராங்க. ஒரு கோடி ரூபாய் நீங்கள் எப்படி செலவழிக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு லட்சமாக எடுத்து 10 பேர் கொடுக்கலாம், 20 பேர். நீ பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு எனக்கு சொல்லித்தராத. ஏன்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் நீ எனக்கு சொல்லித்தரல. நல்லா கற்றுட்டு நீ எனக்கு பணத்தை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லி கொடுத்தீன்னா என்கிட்ட பணத்தை எப்படி செலவழிக்கணும்னு சொல்லித்தரலாம். பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் நீ எனக்கு சொல்லித்தரல. அதனால் எப்படி அதை எப்படி சம்பாதிக்கணும்னு சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும்னா அது எப்படி செலவழிக்கணும்னு உங்களுக்கு தெரியும். சம்பாதிக்கிறப்பெல்லாம் ஆளை காணோம், செலவழிக்கும் போது வர்றாங்க எப்படி செலவழிக்கணும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு. டேய் எங்கடா இருந்தீங்க? இஃப் யூ நோ ஹவு டு ஏர்ன், யூ நோ ஹவு டு ஸ்பெண்ட். ஆமென். நம்முடைய மரியாதை, நம்முடைய விஷயங்களை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பார்க்குறேன், இந்த லிமிட்டை நான் தாண்ட முடியாது, நான் நிற்கிறேன். ஏனென்றால் ஒன்றை அவன் செய்திருக்கும்போது அதை சரியாக செய்வதற்கு இதுவரை வழிநடத்தின தேவன் அவனை இனிமேல் வழிநடத்துவார். As a senior I can say my suggestions. அதை தாண்டி I cannot take control of any other's life. Okay. So mind renewal is must. பக்கத்தில் சொல்லுங்க, மூளை, மைண்டு ரொம்ப முக்கியம். ஆமாம். மூளை வேற, சிந்தனை வேற. மூளை எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் சிந்தனை தான் வேறு வேறு மாதிரி இருக்குது. பிரெயின் வேறு, மைண்டு வேறு. எல்லாருக்கும் பிரெயின் ஒன்று தான், மைண்டு தான் வேறு. பிரெயினுன்றது இன்வெஸ்ட்மெண்ட்டு நீங்கள் வச்சுக்கலாம், மைண்டுன்றது எக்ஸ்பென்ஸு நீங்கள் வச்சுக்கலாம். பிரெயினுன்றது முதலீடுன்னு நீங்கள் வச்சுக்கலாம், மைண்டுன்றது செலவுன்னு நீங்கள் வைக்கலாம். தமிழில் சொன்னால் மூளை கடவுள் கொடுத்த முதலீடு, சிந்தனை நீங்கள் செலவழிக்கிற செலவு. சிலர் நல்ல விஷயத்துக்கு செலவழிக்கிறான், கையை தட்டு. சிந்திக்கிறது ஒரு செலவு. இஷ்டத்துக்கு எதையாச்சும் சிந்திக்கக்கூடாது. காசை இஷ்டத்துக்கு நீ செலவழிப்பியா? யோசித்து தானே செலவழிக்கிற. அப்படி தான் சிந்தனை யோசித்து செலவழிக்கணும். ஏனென்றால் இந்த மூளையை தேவன் முதலீடாக நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் அதை நாம் செலவழிக்கும் போது சரியானதற்கு மாத்திரம் செலவழிக்க வேண்டும். வியாதியை குறித்து சிந்திப்பதற்கு இது கொடுக்கப்படவில்லை. வேதனை குறித்து சிந்திப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. இயேசுவின் நாமத்தில் எனக்கு அந்த அறிவு தேவையும் இல்லை. நான் இருட்டில் போய் உயிர் வாழ்கிறோட
வெளிச்சத்துலேருந்து செத்துட்டு போயிடுறேன் நான். கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமென். இருட்டில் போய் உயிர் வாழ்கிறத விட வியாதியையும் அந்த கேவலத்தையும் படித்து அதில் உயிர் பிழைச்சி இந்த ஒரு நரகத்துக்குள்ளே ஒரு பயத்தில் வாழ்கிறத விட வெளிச்சத்தில் இருந்து வியாதியை பற்றியே அறிவில்லாமல் கையை தட்டுக்கணும். கேவலமான வார்த்தைகள், வியாதி சம்பந்தப்பட்ட வார்த்தைகளை அறிவில்லாமல் நான் சந்தோஷத்தோடு இந்த பூமியிலே வெளிச்சத்திலிருந்து மறிப்பது அதை விட மேலானது என்று நான் சொல்கிறேன் என்கிற முடிவுக்கு நீ வர வேண்டும். எவ்வளவு நாள் வாழ்கிறோம் என்பதை விட எப்படி வாழப்போகிறோம் என்பது முக்கியமானது. வியாதியை குறித்து அறிந்து 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 பூமியில் ஒரு பிச்சைக்காரனை போல நீ வாழ்வதை விட வியாதியை குறித்து அறிவில்லாமல் வெளிச்சத்தில் இருந்து நீ மறிப்பது மேலானது. ஆனால் வியாதியை குறித்து அறிஞ்சவனே உயிர் வாழ்கிறானா, வியாதியை குறித்து அறிவில்லாதவன் அதை விட அதிக நாட்கள் உயிரோடு வாழ்வான் என்கிற ஒரு மாபெரும் ரகசியத்தை இந்த இடத்தில் உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன். உங்கள் அறிவு, உங்கள் மனது மிகவும் முக்கியமானது. மனது, ஆமென். அறிவு வேற, அறிவு வேற, மனது வேற. அறிவும் இன்புட்டு தான், மனது தான் அவுட்புட்டு. மூளை இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஆமாம். அறிவு இன்புட்டு, ஆனால் என்ன யோசிக்கிற அதுதான் அவுட்புட்டு. மைண்டு, மைண்டு ரொம்ப முக்கியம். நீங்கள் ஐஸ்வர்யத்தை சிந்தித்தால் அது உங்களுக்கு வரும். சாபத்தை நீங்கள் விரும்பினால், விரும்பாமல் போனால் அது உங்களுக்கு தூரமாய் விலகி போகும். ஆகவே நண்புக்குரியவர்களே, ஸோ மைண்டை ரெனியூ பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. தொடர்ந்து நல்ல வார்த்தைகள் நல்லா ரெனியூ பண்ணுங்க, நல்ல மனிதர்களோடு பழகுங்க. ஹவு ரிச்னஸ் கம்ஸ்னு ஒரு விஷயத்தை நான் பேசும்போது அந்த கான்ஃபரன்ஸில் நான் பேசுகிறேன், நிறைய மேட்ரு பேசுகிறேன். அதில் ஒன்று என்னென்னா, ரிச் மைண்டட் பீப்புள் கூட பழகுங்க. ரிச் பீப்புள்கிட்ட பழகணும்னு நான் சொல்லலை, ரிச் மைண்டட் பீப்புள்கிட்ட பழகுங்க. நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பணக்காரன்னொன்னே என்ன செஞ்சிடக்கூடாது, பணக்காரன்னு நினச்சிடக்கூடாது. பணம் பணக்கார மனது. பணக்கார மனதுன்னா நிறையா செலவழிக்கிற சார் தவறு. உங்களுக்கு 1000 ரூபா செலவழித்து 5000 ரூபா பில்லை போடுறாள்லாம் இருக்கிறாங்க. அதுவும் பணக்கார மனது கிடையாது. பணக்கார மனது என்பது பணக்கார விஷயங்களையே சிந்திக்கக்கூடியது, அதாவது ஐஸ்வர்யத்தை சிந்திக்கக்கூடியது. தயால குணமுடையவன் தயால குணத்தையே யோசிக்கிறான், தயாளமானவைகளையே சிந்திக்கிறான். அப்போ அவன் கையில் காசு இல்லாட்டா கூட உயர்ந்த எண்ணங்களுடையவர்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அவர்களோடு பழகுங்கள், அவர்களோடு உறவாடுங்கள். அது ரொம்ப முக்கியமானது. அது நம்முடைய கேரக்டரை மாற்றக்கூடியது. நல்ல சிந்தனைகள் இருக்குது. மற்றவங்களை பற்றி நீ குறை பேசும்போது வேணாம் அப்படின்னு சொல்கிறான்னா அவனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் அப்படின்னா அவனையும் குறித்து வச்சுக்க, இவன்கிட்ட பழகக்கூடாதுன்னு. யாரையாயில் பற்றி உங்களிடத்தில் ஒருவர் பேசினால் அவனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நிச்சயமாக உங்களை பற்றி அவர் மற்றொரு இடத்தில் பேசுவார். ஸோ இவைகள் எல்லாம் நம்முடைய மனதை மறுரூபமாக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஸோ நீங்கள் சும்மா உட்காந்து யோசிச்சுக்கிட்டே நீங்கள் ஜீவனுக்குள்ளே வந்துடலாம். ஆமென். நீங்கள் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே நீங்கள் பணக்காராகலாம். எல்லாமே உங்கள் மைண்டில் இருக்குது. ஸோ உங்கள் மைண்டு உடைய சக்தியை பல 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பைபிள் சொல்லுச்சு. எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சொல்கிறாங்க, இன்றைக்கி சொல்கிறாங்க. உங்கள் மனசு எதை நினைக்குதோ அதை நோக்கி நீங்கள் போகிறீங்கன்னு. மைண்டு 1000 வருஷம் கழித்து உன்னை கற்றுக்கிறத, இந்த உலகம் கற்றுக்கிறத ஆவியானவர் அப்படி செகண்டில் சொல்லிடுறார். இங்கேருந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு எழுதியிருக்கிறான், அவன் யோசிக்கும் இடம் எதுவோ அந்த இடத்திற்கு அந்த கப்பல் திரும்பும்னு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு 2000 வருஷம் கழித்து இன்றைக்கி மூளையில் கண்டுபிடிக்கிறான். இதை மைண்டு உருவாக்கும் சக்தின்னு இப்போ பேசுகிறாங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாக்கோபு எழுதினார். அதுக்கு முன்னாடி ஒரு 1500 வருஷங்கள் முன்னாடி, 3500 வருஷத்துக்கு முன்னாடி சாலமோன் எழுதினான். அப்போவே அவன் இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறதோ அப்படியே அவனும் இருக்கிறான். இந்த பைபிள் பல 1000 வருஷத்துக்கு முன்னாடி மைண்டோட பவரை பற்றி பேசிருச்சு. ஆனால் இன்றைக்கி தான் இவங்க வந்து பிரபஞ்ச விதி எப்போ அப்பா படம் முடிகிற நேரத்தில் வராங்க. அப்போ எப்போவுமே மைண்டுக்கு உன்னை இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மைண்டு உன்னை கண்டுபிடிக்க 1000 வருஷம் ஆகும். உனக்கு 1000 வருஷம் பை எக்ஸ்பீரியன்ஸ் டு ஃபைண்ட் அவுட் சம்திங். எனக்கு ஒரு நாள்
நீங்கள் கர்த்தரோடு நடப்பீர்கள் என்றால் இந்த உலகம் இன்னும் 1000 வருடம் கழித்து எதை கண்டுபிடிக்கிறதோ, எதை சிந்திக்கிறதோ, அதை இன்றைக்கு நீயும் நானும் சிந்திக்க முடியும். நீங்கள் தேவனோடு நடப்பீர்கள் என்றால் இந்த உலகம் 1000 வருடம் கழிந்து எதை கண்டுபிடிக்கிறதோ அதை நீங்கள் இன்றைக்கு கண்டுபிடித்து அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். இருக்கீங்களா? ஆமென். ஸோ கிறிஸ்டியன் லைஃப்ன்றது ஒரு பயங்கரமான ஒரு அமேசிங் என்ன சொல்ல ஒரு வாழ்க்கை. அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் ப்ராஸ்பெரிட்டி, கடவுள் தான் சார் எனக்கு முக்கியம், ப்ராஸ்பெரிட்டி எனக்கு முக்கியம் இல்லை அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ நான் வரும்போது நீங்களாம் பாட்டு பாடிட்டீங்க, ஆசையெல்லாம் நீதான் ஐயா, தேவையெல்லாம் நீங்கள் தான் ஐயா, வெச்சகரே இயேசுநாதா தேவையெல்லாம் நீர் தானே. அப்போ எனக்குள்ள ஒரு மெதுவாக ஒரு சத்தம், என்னடா தேவை அவர் தானே, நம்ம போட்டு ப்ராஸ்பெரிட்டியை பேசிகிட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொன்னார், ஹோலினஸ்ன்னு பேசும்போது நீ எனக்கு தேவை நீங்கள் தான், பரிசுத்தம் தேவையில்லைன்னு சொல்லுவியா? சொல்லுங்கள். தேவையெல்லாம் நீர் தானே, அதனால் ஹோலினஸ் தேவையில்லை, கடவுள் தான் தேவை, எனக்கு தாழ்மை தேவையில்லை, கடவுள் தான் தேவை, எனக்கு கீழ்ப்படிதல் தேவையில்லைன்னு சொல்லுவியா? சொல்ல மாட்டோம். ஏன்னா கடவுள் தேவைன்னா பரிசுத்தம் தேவை, கடவுள் தேவைன்னா தாழ்மை தேவை. அதை கடவுளோட சேர்ந்த ஒரு பேக்கேஜ் தான் இதெல்லாம். எதுக்காக பரிசுத்தமாக இருக்கணும் நீங்கள்? அவர் பரிசுத்தர், ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவரோடு நடந்து அவர் சொல்லுகிறதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய மனநிலை எனக்கு தேவையாக இருக்கிறது. அவர் பரிசுத்தர், ஆகையால் நானும் பரிசுத்தராக இருக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ இது எல்லாம் அவருக்காக எனக்கு தேவை. அவர் எனக்கு தேவைன்னா, அவரை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா பரிசுத்தமாக வாழ்கிறீங்க, அவரை நேசிக்கிறீங்கன்னா எனக்காக நீ தாழ்ந்து போடான்றார், சரி தாழ்ந்து போகிறீங்க. இது எல்லாம் அவருக்காக. அப்படித்தான் ஐஸ்வர்யமும் அவருக்காக. நீ எப்போவுமே பணத்தையும் கடவுளையும் சேர்த்தே தான் பார்க்கணும். உங்கள் பிரச்சனை என்னென்னா, பணத்தை தனியாக கடவுள் தனியாக பார்க்குறனால கடவுளா பணமா அப்படின்னு வரும்போது கடவுள் தான்றீங்க. நான் என்ன சொன்னேன், கடவுளா பணமான்னா கடவுள்ன்ற பதிலுக்குள்ளே பணம்ன்ற பதில் இருக்குது. கடவுளுக்காக பணம் இருக்கிறீங்களா இல்லையா? ஆமாம் ஆமாம். ஃபார் எவ்ரி திங் வி நீட் மணி. பணம் எல்லா காரியத்துக்கும் உதவும். அந்த பணத்தை கையில் எடுத்த உடனே ஒரு 100 ரூபா நோட்டை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு டாஸ்மாக் ஞாபகம் வருது, 100 ரூபா நோட்டை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு சினிமா தேட்டர் ஞாபகம் வருது, 100 ரூபா நோட்டை பார்த்தோன்னே ஒருத்தனுக்கு ஆவிக்குரிய புத்தகம் வாங்குறது ஞாபகத்துக்கு வருதுன்னா பணத்தில் பிரச்சனை இல்லை, பணத்தை கையாளுகிற மனிதனுடைய மனத்தில் பிரச்சனை. பணம் ஆபத்து, பணம் ஆபத்தானது, பணம் பாவத்துக்கு வழி நடத்தும் என்று ஒருவன் சொல்வானானால் அவன் சொல்வது உண்மை. பணம் நல்லது, அது தேவை, அது ராஜ்யத்துக்கு தேவை என்று நீ சொல்வாயானால் நீ சொல்வதும் உண்மை. அவன் சொல்கிறது உண்மை, ஏன்னா அவன் மனசு அப்படி இருக்குது. அவன் சொல்கிறது உண்மை, நீ சொல்கிறது உண்மை, ஏன்னா உன் மனசு இப்படி இருக்குது, அதனால் நீ சொல்கிறது உண்மை. அதனால் ஒருத்தனை சொல்ல வைக்கணும், பணம் நல்லதா கெட்டதாப்பான்னு சொல்லுங்கள். இப்போ அவன் யாருன்னு நான் சொல்கிறேன், பணம் நல்லதா கெட்டதான்னு சொல்லுங்கள். அவன் சொன்ன ஒன்று அவன் யார் நான் சொல்கிறேன். தொடர்ந்து நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை தியானிக்க போகிறோம். தொடர்ந்து தியானிப்போம். அதற்கு முன்பாக நம்ம இந்த காலத்தில் இருக்கிற இந்த வைப்ரேஷனை மறுபடியும் உங்கள் மனதில் பதிக்க விரும்புகிறேன். கேளாத ஐஸ்வர்யம். எல்லோரும் சொல்லுங்கள். ஆமென் ஆமென். கேளாத ஐஸ்வர்யம். ஸோ நம்ம ஏதாச்சும் ஒன்று தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தால் ஏதாச்சும் ஒன்று சிருஷ்டிக்கப்படும். பாருங்கள், ப்ராஸ்பெரிட்டி பேச ஆரம்பித்த உடனே என் லைஃப்லேயே நிறையா சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு. இந்த இடையில திடீர்னு வந்தவனுக்கு என்ன தோணும்னா, ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங்க்கு அப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கிறார். கூடயே வர்றவனுக்கு தான் தெரியும் இவர் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இதெல்லாம் வருதுன்னு. அது எவ்வளோ ஒரு கண்கூடான விஷயம் பாருங்கள். நான் டைம் லைன் உங்களுக்கு கொடுக்க முடியும். முதலாவது வார்த்தை தான் எனக்கு வந்துச்சு, வார்த்தையை தான் பேசுகிறேன், அப்புறம் தான் ஆசீர்வாதம் வந்துச்சு. ஆனால் வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு எது ஆசீர்வாதம் வந்தானே வார்த்தையை பேசுகிறேன். நான் ஆதி முதற்கொண்டே வார்த்தையை தான் நம்ம வாழ்க்கையில் வருது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, பேச ஆரம்பிக்கிறப்பவே என்ட்ரன்ஸே இப்படி இருக்குன்னா, அடுத்து தொடர்ந்து பேசும்போது என்ன நடக்கும் என்பதை உங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ளுங்கள். ஸோ ப்ராஸ்பெரிட்டி உங்கள் கேரக்டரை சூப்பராக மோல்டு பண்ணிடும். பைபிள் தரப்ப ஐஸ்வர்யத்தை சபை பேசிக்கிட்டே இருந்தால் போதுங்க, சபையில் இருக்கவனெல்லாம் பரிசுத்தவான் ஆயிடும். பைபிள் சொல்கிற ப்ராஸ்பெரிட்டியை நீ பேசணும். இல்லை நீங்கள் பணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருந்தால் பிசாசு பாவத்தை கொண்டு வந்துடும் அப்படின்னா நீ வேறு ஏதோ பணத்தை பேசிகிட்டு இருக்கிற.